வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் புத்தளம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. மேலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு கருமேகங்கள் சூழ்ந்து லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களில். இன்று மாலை இரவு நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அமைய இருக்கிறது. பெரும்பாலும் புத்தளம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும், மேலும் தம்புள்ளை, கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஹம்மந்தோட்ட, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கனமழை என்பது பனாமா, மட்டக்கிளப்பு, அம்பாறை, திரிகோணமலை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வடக்கு மாகாணங்களை பொறுத்தவரை வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் வடக்கு மாகாணங்களுக்கு மழை பரப்பில் அதிகரித்திருந்தாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி முதல் கனமழையாக வடக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அக்டோபர் 6ஆம் தேதியும் பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், மேலும் ரத்னபுரி, தம்புள்ளை மேற்கு பகுதி, ஹம்மந்தோட்ட, பதுளை, மேலும் ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகும். கிழக்கு பகுதி கண்டி, பனாமா, மட்டக்கிளப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவும், திரிகோணமலை, முல்லைத்தீவுக்கும் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது. வடக்கு மாகாணங்களை பொறுத்தவரை வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், சிலாபம், மேலும் கிளிநொச்சி, பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை, மாலை, மதியம் என்று எப்போது வேண்டுமானாலும் மேகம் சூழ்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு நேரங்களில் மட்டுமே சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி முதல் அதிகாலை, இரவு, மதியம் என்று எப்போது வேண்டாலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை பெரும்பாலும் கிளிநொச்சியை ஒதுக்கி பருத்தித்துறை, யாழ்ப்பாணத்துக்கு எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 7ஐ விட 8, 8 விட 9 என்று படிப்படியாக பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி முதல் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, திரிகோணமலை, புத்தளம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 10ஐ விட 11, 12, 13, 14 தேதி அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் ஒரு மழை வானிலையாக அமைய இருக்கிறது. பரப்பில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக பரப்பில் அதிகரித்து மழை கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை என்பது வடக்குள்ள மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு வடக்கு மாகாணங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 11, 12 தேதி 2 நாட்கள் மட்டுமே சற்று மழை தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். வட மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே வருகிற அக்டோபர் 11, 12 தேதிகளில் மட்டுமே மழை தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் அக்டோபர் 13, 14, 15 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் வரும் நாட்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் ஆகும். மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே வங்கக்கடலிலும் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.